நீ எவ்வளவு ஜெபித்தாலும் பதில் வரவில்லை என்று தோன்றுகிறதா? அமைதியாக இருப்பது சில நேரங்களில் நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் கடவுள் அமைதியாக இருப்பது போல தோன்றும். கர்த்தாவே, நான் அழுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்களா என்று கூட மனதில் கேள்வி வரும். ஆனால் கடவுள் அமைதியாக இருப்பது அவர் வேலை செய்யவில்லை என்பதல்ல. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகுதான் வளர ஆரம்பிக்கும். அதேபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அமைதியான காலங்களில்தான் கடவுள் பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறார். யோசேப்பை நினைத்து பாருங்கள். அவர் உடனே அரண்மனைக்கு செல்லவில்லை. முதலில் துரோகம், பிறகு கஷ்டம், பிறகு கண்ணீர். ஆனால் அந்த எல்லா வலிகளுக்கும் பின்னால் கடவுளுடைய திட்டம் இருந்தது. இன்று நீங்களும் ஒரு காத்திருக்கும் காலத்தில் இருக்கலாம். உங்கள் ஜெபத்திற்கு பதில் தாமதமாக இருக்கலாம். மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஜெபத்தை தேவன் மறப்பதல்ல. அவர் இப்போதும் உங்களை நேசிக்கிறார். ஆனால் நினைவில் வையுங்க, நீங்கள் அமைதியாக அழுத அந்த இரவுகளையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டார். இப்போது எல்லாம் இருட்டாக தெரிந்தாலும் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வர தயாராக இருக்கிறார். அதனால் நம்பிக்கையை விடாதீர்கள், ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். கடவுள் சரியான நேரத்தில் அனைத்தையும் அழகாக மாற்றுவார். வாங்க, ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, காத்திருந்து சோர்ந்து போன மனங்களுக்கு சமாதானம் தாரும். அழுகிற ஒவ்வொரு கண்களையும் துடைத்தருளும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய பலம் தாரும். எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே.